நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, இல்ல லட்சுமி, இவன் எதையோ என்கிட்ட மறைக்கிறான். என்ன மறைக்கிறாங்க? ஹே, என்னதான் நடக்குதுங்க? இப்படியே தான் இருக்க போறீங்களா? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு லட்சுமி, உனக்கு எதுவும் தெரியாது. சரிப்பா, நான் எதுவும் கேட்கல. விஷயம் தெரியாம நான் எதுக்கு பேசிக்கிட்டு? யாருக்கும் விஷயம் தெரியாதான், சும்மா போட்டு வாங்குறாங்களாமா. நீ இப்படி கிண்டலா பேசி தப்பிக்கலாம்லாம் பாக்காத. சரி, நான் சீரியஸாவே பேசுறேன். என்ன வேணும் உனக்கு? உனக்கும் ஏஞ்சலுக்கும் நடுவுல என்ன இருக்கு? உண்மையை சொல்லணும்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கு. ஹே, இதுதான் உண்மை. இந்த கேள்விக்கு வேற எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல கார்த்திக், நீ என்கிட்ட போய் சொல்ற. சத்தியமே இல்ல. கார்த்திக், நீ போய் சொல்லல, ஆனா உண்மையை சொல்லாம மறைக்கிற. ஏங்க நீங்க வேற. இல்ல கார்த்திக், உன் நேர்மையை சந்தேகப்பட்டா உனக்கு எப்பவுமே கோவம் வரும். ஆனா இப்ப என்னடானா நீ சிரிக்கிற. அதான் எதையோ மழுப்புறியோன்னு தோணுது. கரெக்ட். நியாயமா இப்படி கேட்டா அவன் கோவப்பட தான் செய்வான். லக்ஷ்மி, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கரெக்டா பத்த வச்சிட்டீங்க. இப்ப கூட நீ மழுப்பதான் செய்யற. ராஜி, எப்போதுமே குழப்பத்துல ஒரு விஷயத்த பேசினா அது சரியா வராது. நாங்க கீழே போய் டீ சாப்பிட்டு வரோம், அப்புறமா தெளிவா பேசிக்கலாம். ஃப்ராடு. என்ன பேசுறதுன்னு நீங்க ரெண்டு பேரும் ரிஹர்சல் பாக்குறதுக்கா? எப்படி லட்சுமி கரெக்டா சொன்ன? இல்ல நீ கரெக்டா தான் சொல்ல. என்ன கார்த்திக், ஏன் இப்படி எல்லாம் பயம் காட்டுற? ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு நீ தான் பயப்படுற. ஏஞ்சலுக்கும் உனக்கும் நடுவுல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்ன? நீங்களா அப்படி ஒண்ணு இருக்கிறதா முடிவு பண்ணிக்கிட்ட நான் என்ன பண்ண முடியும்? அப்ப எதுவும் இல்லன்னு தைரியமா சொல்லு கார்த்திக். சொன்னாதான் நம்புவியா? என்ன மச்சான், இல்லன்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? டேய், இவ்வளவு நாள் பழகி இருக்கோம், இப்ப போய் இல்லன்னு வேற சொல்லணுமா? அவங்களுக்கே தெரியும் எதுவும் இருக்காது. கார்த்திக், நீ தப்பு பண்ற. சாதாரண விஷயத்தை இப்படி ட்விஸ்ட் பண்ற. இல்லங்க, போதுமா? என்னடா இல்ல? ஏய், இல்ல மச்சான், எதுவா இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு தெளிவா சொல்லிடுறா. ஏஞ்சலுக்கும் எனக்கும் நடுவுல எந்த ஒரு இதுவும் இல்ல. போதுமா? போதுமா? போதுமாங்க. என்ன போதுமா? ஏஞ்சலை நீங்க பாத்தீங்களா? ஓ, பாத்துருக்கனே. கொக்கு ரெக்கை ரெண்டு பக்கம் மாட்டிக்கிட்டு கையில குச்சோட மேல ஸ்டார மின்ன விட்டுட்டு இருக்குமே, அதானே ஏஞ்சல்? என்ன முறைக்கிறீங்க? இந்த ஃபேரி டேல் புக்ல எல்லாம் அப்படிதாங்க போட்டிருப்பாங்க. நீ சிரிக்கிறியா? இருடி, மாமி மேட்டர்ல உனக்கு இன்னும் என்கொயரி முடியல, பேலன்ஸ் இருக்கு. அது வந்து லட்சுமி, அடுத்த சீன் அதுதான். முதல்ல இது முடியட்டும். சொல்லு கார்த்திக், நீ ஏஞ்சலை பாத்தியா? ராஜி, இப்படி எல்லாம் சில்லியா கேள்வி கேட்காத. என்ன நம்பு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு கார்த்திக். நீ ஏஞ்சலை பாத்தியா? ஆமா, பார்த்தேன். அவகிட்ட பேசுனியா? பேசுறதுக்காக தான் அவளை பார்த்தேன், பேசினேன். அப்போ காலேஜுக்கு அப்புறம் நீ அவளை பார்க்கவே இல்ல, பேசவே இல்லன்னு சொன்னதெல்லாம் பொய். அப்பெல்லாம் நான் அவகிட்ட பேசல. இங்க சேர போறான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளை பார்த்தேன். அவ போன் நம்பர் கூட இல்லன்னு சொன்ன. போன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு மேட்டரா? சரி, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லல? உன்னை டென்ஷன் ஆக்க வேணான்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல. சமாளிக்காத கார்த்திக், நீ என்கிட்ட சில விஷயங்களை மறைக்கிற. உன்கிட்ட சில விஷயங்களை நான் மறைக்கலாம், ஆனா அது உனக்கு எதிராவோ இல்ல உனக்கு துரோகம் பண்ற மாதிரியான விஷயங்களோ இல்ல. என்கிட்ட எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? ராஜி, நம்ம எவ்வளவுதான் அந்யோன்யமா இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல. பிராக்டிக்கலா அது நடைமுறையில ஒத்தும் வராது. உலகத்துல எத்தனையோ அந்யோன்யமான கப்பல்ஸ் இப்படிதான் வாழ்றாங்க. அது வெளியவும் தெரியாது, சொல்லிக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நான் உன்னை நேசிக்கிறேன் ராஜி. இப்பதான் கரெக்டான பால போடுறான். இதுல எப்படியும் விக்கெட் விழுந்துரும். உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் என் மனசால கூட நினைச்சது கிடையாது. நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு துரோகம் பண்ற மாதிரி நான் எதையுமே உன்கிட்ட இருந்து மறைக்கல. போதுமா? ஆனாலும் சில விஷயங்களை என்கிட்ட மறைக்கிற, அப்படிதானே? இந்த பாலையும் சிக்ஸுக்கு தூக்குறாங்களே. சொல்லு கார்த்திக், சில விஷயங்களை என்கிட்ட மறைக்கிறல்ல? ஹே ராஜி, விடு. அதான் கார்த்திக் தெளிவா சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அவனை நோண்டுற? அப்படின்னா நீதான் அவனை நம்பலன்னு அர்த்தம். இல்ல லட்சுமி, ஏஞ்சல் விஷயத்துல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. என்ன? என்னன்னு தெரியல, ஆனா சம்திங் இருக்கு. அத கார்த்திக் என்கிட்ட இருந்து மறைக்கிறான். நீயே இப்படிலாம் முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. இது நீ இல்லன்னா சொல்லவே முடியாது. இது விஷ்ணுவுக்கும் தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். ஐயோ, என்ன ஐயோ? நிஜமாவே நீங்க அதுல எதையும் மறைக்கல? நாங்க இப்ப என்ன பெருசா மறைச்சிட்டோம்? டேய் லூசு பயலே, வாயை மூடி சும்மாறா. இல்ல மச்சான், நான் சொல்ல மாட்டேன்டா. டேய், சொல்றதுக்கே ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருக்க, நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இல்லடா, அந்த ஏஞ்சல். ஹே கார்த்திக், என்ன இப்படி எல்லாம் நீ நடந்துக்கிற? என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. ஏன்னா நீ நடந்துக்கிறது அப்படி இருக்கு. நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா? மாட்டோம். பிரச்சனை வந்துடுச்சு, விளக்கமா சொல்லு. ஏன் ஒரு பையன் மறைக்கிறதுக்கு இன்னொரு பையன் சொல்ற? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏஞ்சல் விஷயத்துல
நான் சொல்லாமல் விட்ட சில விஷயங்கள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னை நம்புங்க, அவ்வளோதான். நான் தப்பு பண்ணுற ஆள் இல்லை. போதுமா? அப்போ நீ சொல்ல மாட்ட இல்ல? ஆமா, வட போலாம். மச்சான் ஏய். பிரச்சனை வா. சீரியஸாவே கார்த்திக் ஏதோ மறைக்கிறான் ராஜி. அவன் ஒன்னும் ஏஞ்சல வெறுக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. என்னமோ இருக்கு அவங்களுக்கு நடுவுல. அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஹேய், அவனை கெட்டவன் நான் சொல்ல வரல. ஆனா உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அவன் எதையும் மறைக்கிறான். அது மட்டும் நிச்சயம். ஹாய் லட்சுமி. வாங்கோண்ணா. என்ன லட்சுமி? ஆகாரம் சாப்பிட்டேலா? இல்லையே. நீங்க டயத்துக்கு சாப்பிடுங்க. அப்பதான் ஆபீஸ்ல சுத்தி சுத்தி ரொமான்ஸ் பண்ண முடியும். நான் சிரிக்கிறேன். என்ன லட்சுமி, ஏதோ புகையிற வாசனை வருது. ஏன்டா சொல்ல மாட்ட? என்ன திடீர்னு பாஷைய மாத்திட்டேல்? நான் என்ன ஜானகி மாமியா அவ பாஷைய பேசுறதுக்கு? கேட்டு 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 கேட்டு. நெத்தில என்ன திருநீர்? மயிலை கபாலீஸ்வரர் கோயில் திருநீர். அவங்க விஷ்ணுவை தான் கும்பிடுறதா கேள்விப்பட்டேன். அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு. அப்போ என் வாயில மண்ணுன்றியா? சிச்சி, இது ஒரு பழமொழி, அதான் சொன்னேன். அவ்வளவுதான் லட்சுமி. நான் அப்பயும் வாயில மண்ணை போடுவேனா? ஹேய், நீ என் வாயில மண்ணு போட மாட்ட, ஸ்ட்ரைட்டா கண்ணிலேயே போட்டுருவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏன் லட்சுமி இப்படி வெறுப்பாவே பேசிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்ற? அப்போ நீ என்ன தப்பா நினைக்கிற? இல்ல, உன்னை பத்தி கரெக்டா தான் நினைக்கிறேன். அதுவும் நான் நினைச்ச மாதிரி சேம் ரூட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்க. லட்சுமி, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய். இந்த நெய் ஊத்துற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். உனக்கு சொக்கு பொடி போடுறால அந்த இட்லி பொடி மாமி, அவகிட்ட வச்சுக்கோ. லட்சுமி, ஜானு பத்தி அப்படி தப்பா பேசாத லட்சுமி. என்னது ஜானுவா? ஜானகியை சுருக்கி ஜானு, லட்சுமியை சுருக்கி லட்சு. நீ எப்பவும் அப்படி என்ன கூப்பிட்டது இல்லையே. உன்னை அப்படி கூப்பிடணும்னு எனக்கு தோணல லட்சுமி. அவளை அப்படி கூப்பிடணும்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் நீ எனக்கு வச்சிருக்க அந்த அக்னி பரீட்சையில நான் பாஸ் பண்ணி காட்டுவேன். அக்னி பரீட்சைடா. பிட் அடிச்சு பேப்பர் சேஸ் பண்ணி எல்லாம் பாஸ் ஆக முடியாது. பெர்ஃபார்ம் பண்ணனும், புரியுதா? லட்சுமி, நான் ஒரு நெருப்பு. ஒரு நெருப்ப இன்னொரு நெருப்பால ஒண்ணுமே செய்ய முடியாது. சரி சரி, வேற என்ன? வேறல ஒண்ணு இல்லையே. எதுக்கு வந்த? உன்னை பார்க்கதான். பார்த்தாச்சுல, போயிட்டே இரு. என்ன லட்சுமி? ஏற்கனவே கொலை பசியில இருக்க, நீ வேற என் உயிரை வாங்காத விஷ்ணு. லட்சுமி, சாப்பிட போலாமா? கேண்டீன்ல என்ன இருக்க போகுது? பயங்கர போர். லட்சுமி, நான் வெளியில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரா, உனக்கு பசிச்சா எனக்கு தெரியும் லட்சுமி. இருக்கட்டும் இருக்கட்டும். உனக்கு வாங்கின சாப்பாடை எனக்குன்னு போய் சொல்லாத. இல்ல இல்ல, எனக்கும் வாங்கியிருக்கேன், உனக்கும் வாங்கியிருக்கேன். நான் நினைச்ச அளவுக்கு நீ மோசம் இல்ல போல இருக்கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் நினைச்ச அளவுக்கு நீ மோசம் இல்ல போல இருக்கே. ஃபர்ஸ்ட் நான் உன் மேல வச்சிருக்க ஒப்பீனியனை மாத்திக்குவேன் போல இருக்கே இப்போ. லட்சுமி, நான் விஷ்ணு, நீ லட்சுமி. இதோட வேற என்ன வேணும்? ஏய், சும்மாலாம் அவிக்காத. சத்தியமா லட்சுமி. சரி, என்ன சாப்பாடு? மட்டன் சுக்காவா இல்ல சில்லி சிக்கன், சிக்கன் ரைஸா? சச்சா, வேற என்ன? உன் கற்பக மெஸ் தெரியுமா? தெரியாது, சொல்லு. அது மயிலாப்பூர்ல இருக்கு. சரி, அங்கிருந்து என்ன வாங்கிட்டு வந்த? தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாயும். தொட்டுக்க தட்டோட. என்ன விட? தட்டோட. அந்த நெய் விட்ட சாம்பார் சாதம்லாம் வாங்கல? அப்புறம் டெசர்ட்டுக்கு சக்கரை பொங்கல்? வாங்கிட்டனே. இதெல்லாம் நீ எனக்காக வாங்கிட்டு வந்த. டேய், கிரைண்டர் மாதிரிலாம் தலையாட்டாத. ஒழுங்கா ஏதாவது ஒரு பக்கம் ஆட்டு. லட்சுமி, திருட்டு ராஸ்கல். உடம்பு சரியில்லைன்னு பெர்மிஷன் போட்டுட்டு மயிலாப்பூர் வரைக்கும் தயிர் சாதம் வாங்க போயிருக்க நீ. இல்ல லட்சுமி. டேய், அது அவளுக்கே கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு எனக்கு எடுத்துட்டு வந்து தர? இன்னைக்கு அவ சாய்பாபாக்கு ஏதோ விரதமா, சாப்பிட மாட்டேன்னு சொன்னா. ஹோ, அப்ப அவகிட்ட கூட நீ கேக்கல. நீயா தயிர் சாதம்னு ஃபீல் பண்ணிருக்க? இல்ல, நேத்து கேண்டீன்ல சாப்பாடு ஒத்துக்கலன்னு சொன்னா. அப்போ அவ வேணான்னு சொன்ன தயிர் சாதத்தை வச்சு இங்க இவ்ளோ பெரிய ஸ்டோரி பண்ணிருக்கல? இல்ல லட்சுமி. என்ன நோல லட்சுமி? இல்ல, தயிர் சாதம் வீணா போதேன்தான். என்னமோ நீ தாஜ்மஹாலை கட்டி வச்சுட்டு வீணா போற மாதிரி சொல்ற? இல்ல லட்சுமி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா. வேணா விஷ்ணு, ஓடி போயிரு. நான் கொலை வெறியில இருக்கேன். வேணாடா, ஒத வாங்க போற நீ. அடி லட்சுமி, அடி. அப்போச்சும் கை என் கண்ணத்துல படட்டும். போயிடு. ஏன் இந்த பொறாமை?
போடா. ஒய் திஸ் பொறாமை? யாரு நானா? நீ ஒரு டகால்டி, பொங்கல் கொடுத்த அவ ஒரு டகால்டி, இதுல எனக்கு என்ன பொறாம? லட்சுமி, நான் உங்களுக்கு ஒரு தீம் சாங் வச்சிருக்கேன், கேக்குறியா? போயிடு விஷ்ணு. பாட்டை கேளு, போயிடுறேன். ரெடி? மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு, கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா போல ஐயராத்து பிள்ளை, மாமி சின்ன மாமி மடிசார் அழகி வாடி சிவகாமி. இப்படி அடிச்சிட்ட, வலிக்குது தெரியுமா? நடிக்காதன்னா ஐயோ, ரத்தம். மச்சான், டேய் இது எவ்வளவுன்னு சொல்லு. என்னடா பழசெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்ல எல்லாத்தையும் மறந்துட்டியா? கார்த்திக், நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? இல்ல லட்சுமி, தலையில அடிப்பட்ட பழசெல்லாம் மறந்துடுவாங்க, அம்னிஷா. என்ன மச்சான் ஏதோ ஊன்ற, எனக்கு காதுலயே விழலையே. பணமரம் சாஞ்சா பன்னிக்குட்டி கூட தாண்டி போகுமா? சாரி விஷ்ணு, சத்தியமா இவ்ளோ சீரியஸ் ஆகும் நான் நினைக்கவே இல்ல. ஒரு செகண்ட்ல கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சு. என்ன லட்சுமி, கல்யாணத்துக்கு அப்புறம் விஷ்ணு வீட்ல அப்படியே ஹெல்மெட்டோட தான் இருக்கணும் போல. மச்சான், அடிப்பட்டது கூட என்ன வலிக்கலடா. இப்படி வார்த்தைக்கு வார்த்தை சிரிக்கிற பத்தியா, அப்பதான் என் தலை விண்ணு விண்ணு வலிக்குது. மச்சான் மண்டையில லேசா அடினாங்க. நீ என்னடா மார்ச்சரி கட்டெல்லாம் போட்டு வந்திருக்க? ஏன்டா சொல்ல மாட்டேன்? உடஞ்சது ஏன் தலையாச்சே, உன் தலையா தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும். சாரி விஷ்ணு. உன்ன மாதிரி தான் இருக்கணும் லக்ஷ்மி, அன்போ கோவமோ பட்டுன்னு காட்டுற பாரு. எனக்கு கூட தான் சில பேர் மண்டையை உடைக்கணும் போல இருக்கு, ஆனா முடியலையே. என்ன ராஜி, அவன் மண்டை உடஞ்சு போய் உட்காந்துருக்கான். வந்தோமா, பார்த்து ஆறுதல் சொன்னோமா, அடிச்ச ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுமா இல்லாம, அடடா நம்மளால இப்படி பண்ண முடியலன்னு வருத்தப்படுறீங்க. சேச்சே, அப்படிலாம் இல்ல விஷ்ணு. உங்களை மாதிரி தப்பே பண்ணாதவங்க எல்லாம் தலையில கட்டு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தப்பு பண்ணவங்க ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. எப்போதுமே அப்படிதாங்க. பக்கோடா சாப்பிட்றவன் ஒருத்தன், பல்லு குத்துறவன் இன்னொருத்தன். இந்த உலகம் பக்கோடா சாப்பிட்றவன்லாம் விட்டுரும், பல்லு குத்துறவனை கூட்டி போய் பரேட் எடுக்கும். டே விஷ்ணு, நிஜமாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ டோன்ட் மீன் இட். ஃபீல் பண்றதா இருந்தா தமிழ்லயே ஃபீல் பண்ணலாம். அது எதுக்கு தேவையில்லாம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்க? உனக்கே தெரியும் விஷ்ணு, நான் இதை வேணும்னு பண்ணிருக்க மாட்டேன்னு. என்ன லட்சுமி, கனமான பொருளால பலமா தாக்குனா மண்டை பொழக்குன்றது சயின்ஸ். என்ன மச்சான் பாக்குற, உனக்காக தான்டா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். தெரியும்டா, இதான் சாக்குன்னு எனக்கு ஆப்பு வச்சு ஆனந்தப்பட்டு இருக்க. நடக்கட்டும் நடக்கட்டும். கார்த்திக், இவர் உன்னோட ஃப்ரெண்டு, தலையில கட்டு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு, நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்க? நிஜமா அடிச்சாங்க? டேய், சும்மா சவுண்ட் எல்லாம் விடாத. ராஜி, தயவு செய்து உங்க ஆளை இங்க இருந்து கூட்டு போயிருங்க, இல்லனா இங்க ஒரு குணம் விழும். இனிமேல் என்ன உழுறது, ஏற்கனவே அப்படிதான்டா இருக்க. இங்க பாருடா, 2 பஞ்சும் ஒரு ரூபாய் கையில தான் மிஸ்ஸிங். இந்த நிலைமையில உன்னை எப்படி மச்சான் விட்டு போவேன்? டேய், என்ன சந்தான ரேஞ்சுக்கு இறங்கி காமெடி அடிக்கிறியா? மச்சான், ஆபத்துன்ற காலத்துல விட்டு போறேன் ஃப்ரெண்டே இல்ல. ராஜி, தயவு செய்து உன்னை இங்க இருந்து கூட்டு போங்க, இல்லனா அவன் நக்கல் பண்ணி என்ன படுக்க வச்சிருவான். விஷ்ணு, அவர் நான் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவருக்கு நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன் ராஜி, இந்த இடத்துக்கும் நீங்க பேசுற டயலாக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஆறுதல் சொல்றேன் சொல்லிட்டு நீங்க உங்க பஞ்சாயத்தை டீல் பண்றீங்களா? தயவு செய்து கிளம்புங்க 2 பேரும். இல்ல விஷ்ணு, நான் தயவு செய்து கிளம்புங்க. ஓகே மச்சான், நாங்க போயிட்டு வரோம். சாயங்காலம் வீட்டுக்கு போறதுக்கு ஆம்புலன்ஸ் எதுனா சொல்லணுமா? டேய், என் உயிரே போனாலும் நானே போய் கல்லறையில படுத்துக்கிறேன், உன்னை எதுக்கு கூட மாட்டேன்டா. உன்னோட அந்த கான்ஃபிடன்ஸ் தான் மச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வா ராஜி, போலாம். என்ன எதுக்கு கூப்பிடுற? நான் தனியா என் சீட்டுக்கு போறேன். வில்லேஜ் சில்லி கேர்ள். சாரி விஷ்ணு, சாரி விஷ்ணு, நிஜமாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியும் நீ நிஜமாவே என் மேல ரொம்ப கோவமா இருக்கேன்னு. என்ன மன்னிக்க மாட்டியா? என் முகத்தை பார்க்க கூட உனக்கு பிடிக்கல. தப்பு பண்ணது நான் தான், உன் கோவம் நியாயமானதுதான். நீயா எப்ப என்ன மன்னிக்கிறியோ அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். லட்சுமி,
ஹேய் என்னடா சின்ன பிளாஸ்டர் அளவுக்கு தான் என்னோட காயமே. சும்மா ஒரு பில்டப்புக்கு தான் இவ்வளவு பெரிய கட்டு. ஃப்ராடு. அப்ப அவ்ளோ ரத்தம் போச்சு? அது ரத்தம் இல்ல லட்சுமி, நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு. ஹேய் சாரிடா. உன்னை அந்த கோலத்துல பார்த்ததும் ஒரு நிமிஷம் என் இதயமே நின்னு போயிடுச்சு. ஆக்சுவலா தப்பு என் மேலதான். நான் உன்னை வெறுப்பேத்த போய் தானே நீ இப்படி பண்ண. என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. உன் கண்ணுல கிண்ணுல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? விடு லட்சுமி, நீ அடிச்சதுனால சொல்ல, பொதுவா சொல்றேன். நீ ஜானிங்க ஒண்ணா? உன்னை என் மனசுல எங்கேயோ வச்சிருக்கேன். நீ என்னடானா உன்னை போய் ஜானகியோட கம்பேர் பண்ணிட்டு இருக்க? நீ வேற லட்சுமி. 1000 ஜானகி ஒண்ணா வந்தாலும் உனக்கு ஈடாவாது. நிஜமாவா சொல்ற? ஆமா லட்சுமி, நான் ஒன்னும் பெரிய யோகியம் எல்லாம் கிடையாது. லைட்டா நான் தடுமாறுறவன் தான். ஆனா தடமாற மாட்டேன் லட்சுமி. இந்த இடத்துல ஒரு ஐ லவ் யூ சொன்னா நல்லா இருக்குமே. ஃப்ராடு. ஒருவேளை அவங்க ஊர்ல ஃப்ராடுக்கு ஐ லவ் யூன்னு ஒரு அர்த்தம் இருக்குமோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, ராஜி, என்ன சாப்பிட போலாமா? எனக்கு பசிக்கல. எனக்கு பசிக்குதே. உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு. நீ பட்னியா இருக்கும்போது நான் மட்டும் எப்படி போய் சாப்பிட முடியும்? என்னம்மா? ம் என்னம்மா நொன்னம்மா மூஞ்சிலே குத்துவேன். சிரிக்காத. எனக்கு உன்னை பிடிக்கல. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே. ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. ஒன்னும் தேவையில்ல. என் செல்லம் இல்ல, இல்ல என் கண்ணு இல்ல, இல்லன்றல. என் ராசாத்தி. டேய் விளையாடுறியா? முட்டாளா நீ? கண்ணுக்குட்டி, குரங்கு, என் ரோசாப்பூ, காண்டா மிருகம், என் ஏஞ்சல். என்னது? இல்ல இல்ல, தேவதைன்ற அர்த்தத்துல சொன்னேன். ம், நானே வாயில கெட்டனே. மனசுல இருக்கிறது தானே வார்த்தையா வரும். சேச்சே, சேச்சேனா அப்படி இல்லைன்னு அர்த்தம். எருமை மாடு. என்ன சிரிக்கிற? வெக்கம் மனம்லாம் கிடையாதா? உன்கிட்ட கிடையாது. இவ்ளோ திட்டுற, கோவமே வரலையா? வராது. ஏன்? ஏன்னா நீ அதெல்லாம் மீன் பண்ணி சொல்லன்னு எனக்கு தெரியும். ம், பெரிய லேடி சைக்காலஜி தெரிஞ்ச ஆள் இவரு. ஆமான்னு சொன்னா உடனே அது எப்படி தெரியும்னு கேட்ப. எத்தனை பேரோட பழகிருக்கேன்னு கேட்ப. கரெக்டா? ஆமா, கேட்கதான் செய்வேன். என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு தெரியாம நீ ஒரு விஷயத்த மறைக்கிறங்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நிஜமாவே நம்ம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுனா உனக்கு தெரியறது எனக்கும் தெரியணுமா வேணாமா? வேணாம். எனக்கு தெரியாத ஒரு விஷயம் உனக்குள்ள இருக்கா இல்லையா? இல்ல. போய் அப்படிலாம் இருக்கவே முடியாது. நல்லா யோசிச்சு சொல்லு. என்கிட்ட சொல்ல தேவையில்லைன்னு நீ எதுவும் மறைக்கல. அது நல்லா யோசிச்சு சொல்லு. ஓ அப்படி வரியா? இத வச்சு உன்னை போட்டு தள்ளுறேன் பாரு. லவ் பண்றவங்க ஒரு விஷயத்த மறைச்சா அது மத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிய வைக்கிறேன் பாரு. சொல்லு. ஒரு சீக்ரெட் இருக்குல்ல? ஆமா. அப்புறம் என்ன? அது நான் காலேஜ் படிக்கிறப்ப நடந்த விஷயம். என்னது? சீக்ரெட். ஓ செத்தடி. உன்னை இத வச்சு சுத்தல விடுறேன் பாரு. நீ உன் விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நானும் அதை பத்திலாம் கேட்டுக்க மாட்டேன். ஆமா கார்த்திக், அதுதான் கரெக்ட். சில விஷயங்களெல்லாம் லேஸ்ல வெளியே சொல்ல முடியாதுதான். அது சொல்லாம இருக்கிறது தான் பெட்டர். என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல, விடு. அப்படி இல்ல, சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம். ஐயோ, அதெல்லாம் சொன்னா அவ்வளவுதான். அதுவும் உனக்கு வர கோவத்துக்கு பெரிய ரணகளம் ஆயிடும். ஹலோ, நான் சொன்னது வேற விஷயம். அதாவது நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லாம விடுறேன்னா அது நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. அதனால நான் உன்கிட்ட சொல்ல. இதுவும் கிட்டத்தட்ட அப்படிதான். என்ன, எதனா லவ் மேட்டரா? வேணா கார்த்திக், விட்டுடலாம் ப்ளீஸ். எவனாவது பின்னாடி சுத்தி இருப்பான். இல்ல இல்ல, இது வேற. யாராவது கை பிடிச்சி இழுத்தாங்களா? இல்ல கார்த்திக்,
இது சொல்றதுக்கு அவ்வளவா நல்லா இருக்காது, விட்டுறலாம். அத சால்வ் பண்ணியாச்சு. அந்த ஊரில் வேற என்ன பெருசாக நடந்திருக்க முடியும்? அந்த ஊர்ல தான் பெருசா நடக்க சான்ஸ் இருக்கு. என்ன சொல்கிற? சிட்டில எல்லா பக்கமும் கூட்டம் இருக்கும். ஊர்ல அப்படி இல்ல. கரும்பு தோட்டம், வயலு, தோப்பெல்லாம் இருக்கும். அங்கதான் பெரிய பெரிய தப்பெல்லாம் சாதாரணமா நடக்கும். ஓ, என்கிட்டயே மறைக்கிறியா? இப்ப தெரியுதா நான் மறைச்சா உனக்கு எப்படி இருக்குன்னு? வேணும் வேணும். அது வந்து ராஜி, சொல்லு கார்த்திக். இல்லை உனக்கு ஏதாவது அதாவது உனக்கு இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். இல்ல கார்த்திக், வேணாம். ம், நான் ஏஞ்சல். அத பத்திலாம் நம்ம எதுவும் பேச வேணாம் கார்த்திக். எல்லாருக்கும் சீக்ரெட்னு ஒண்ணு இருக்கும் தானே. நான் சீக்ரெட்னு சொன்னது தப்பே இல்லை. அதாவது சீக்ரெட்னா மற்றவங்களுக்கு சொல்ல தேவையில்லாத ரகசியம். அதான் அதான்னு எனக்கும் நல்லா புரியுதே. ராஜி, ம்? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? கார்த்திக், என் கண்ணை பாரு. என்ன? என் கண்ணை பாரு கார்த்திக். ம், பார்க்குறேன். நான் பொய் சொல்லுவேன்னு தோணுதா? இல்லை, அப்படிலாம் இல்லை. அது வந்து என்னை நம்பு கார்த்திக். நான் உனக்கு எப்பவும் தப்பு பண்ண மாட்டேன். ம், சாப்பிட போலாமா? இல்லை, நான் வரல. ஏன்? எனக்கு பசிக்கல. சரி, எனக்கு பசிக்குது. நான் போய் சாப்பிட்டு வரேன். ம். இப்ப புரியுதா மத்தவங்க உன்கிட்ட ஏதாவது மறைச்சா உனக்கு எப்படி இருக்குன்னு? என்னம்மாமா சரக்கு சரியில்லையா? இல்லடா, இது வேற. வாட் ப்ராப்ளம் மாமு? வாட்டர் கூட ஒரிஜினலா வாங்கிடலாம்டா, ஆனா வாட்டர் ஒரிஜினலா வாங்க முடியல. யூ ஆர் ரைட் மாமா. அதானே நம்மளே மிக்சிங்காக தான் மினரல் வாட்டர் வாங்குறோம். அதுலயே அவங்க கார்பரேஷன் வாட்டர் மிக்ஸ் பண்றாங்களா? வாட் நான்சென்ஸ். அது இல்லடா, என் ஃபீலிங்ஸே வேற. உன் மனசை திறந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லு மாமா. கல்லை போட்டு காக்கா வாட்டரை மேலே கொண்டு வந்த மாதிரி இந்த குவாட்டரை ஊற்றி உன் மனசுக்குள்ள இருக்க சோகத்தை வெளியில கொண்டு வா மாமா. டாய், யாரா அந்த விஸ்வநாதன்? Who is this விஸ்வநாதன்? ஸ்டாப். யார் மாமா சொல்ற? ஓ, அத்தையோட பெரியப்பா பையன் ஒருத்தன் கார்பரேஷன்ல வேலை செய்யறேன்னு சொல்லி அவரா? டாய், அந்த விஸ்வநாதன் இல்லடா, அவன் வீணா போனவன். ஓ, அப்ப அந்த வீணா போகாத விஸ்வநாதன் யாருன்னு சொல்லு. எவனோ வீணா போனவன் தான்டா. அவன் காட்டு பார்க்க விஸ்வநாதன், இவன் நம்மளை காட்டுன்னு காட்டுற விஸ்வநாதன். எவனா வேணா இருக்கட்டும் மாமா, அவனை என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. ஆமா மாமா, ஊர்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவனை தூக்கிடலாம். டேய் புலி, ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுற? மாமா, அவன் உணர்ச்சி வசப்படல மாமா, அவன் உள்ள போன ஓல்டு மங்கு தான் உணர்ச்சி வசப்படுது. டேய், குஷ்டு வளராத மாமா. ஆளே மட்டும் காட்டு, பசங்க கிட்ட சொன்னன்னு வையன், சத்தம் இல்லாம செஞ்சுட்டு போயினே இருப்பாங்க. ஆமா மாமா, இடியே விழுந்தாலும் இடி தாங்கி மாதிரி தொடச்சு விட்டு உட்காந்துருப்ப. உன் மனசே ஒருத்த மில்க் ஷேக் மாதிரி டப்பால போட்டு குளிக்கிட்டே பாபா. அவன் யாரு மாமா? டேய், இந்த சாப்ட்வேர்ல ஒருத்தர் சைலண்டா இருப்பானே, ஒரு வயலண்ட் மேன். ஆமா மாமா, அந்த கண்ட்ரி எட்டையா சொல்ற? அது நாட்டு எட்டு தான்டா சொல்றேன். சூப்பர் மாமா, நாட்டு கட்டைய தான் கேள்விப்பட்டிருக்க, நாட்டு எட்டை கேள்விப்பட்டதே இல்லையாடா? ஆமா பாபா, வழக்கமா நம்மளோட பெரியவங்க நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணா நீ பெருந்தன்மையா மன்னிச்சு விட்டுருவிய. இப்ப என்னாச்சே? டேய்,
அவன் பார்டர் தாண்டி வந்து பக்கோடா சாப்பிட்டு போயிருக்கான்டா. என்ன மாமா சொல்ற? டேய், தீபாவளிக்கு நாம ஸ்டெப் போட்டு ஆனதை மறந்துட்டியா? அதான் மாமா அதுக்கு பிரைஸ் கொடுத்தாங்களா இல்லையா மாமா? இல்லன்ட்டாங்கடா. ஏன் மாமா? அதுக்கு அவன் தான்டா காரணம். டீட்டெயிலா செப்பு மாமா. டேய், நாம ஆடி பாடினத வீடியோல ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு போய் டேவிட் அந்த கண்ணாடிக்காரங்கிட்ட காட்டி இதுல எது ஃபர்ஸ்ட்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவன் என்ன மாமா சொன்னா? இதுல எதுடா ஃபர்ஸ்ட், எல்லாமே ஓஸ்ட்னு சொல்லி டேவிட் கிட்ட அந்த கண்ணாடிக்கார தையா தாக்கான்னு ஆடி இருக்கான்டா. ஐயோ, வீடியோ பார்த்த கையோட சாப்ட்வேர் பசங்கிட்ட போய் அந்த கண்ணாடிக்காரன் வேட்டி உருவி ஆடி இருக்கான். மாமா அவன் ஏன் மாமா நம்மள பார்க்க வரல? அவன் இங்க வரேன்னு தான்டா சொல்லியிருக்கான். டேவிட் தான் வேணாம் அங்க போனா பஞ்சாயத்து ஆயிடுன்னு சொல்லி அவனை தடுத்து நிறுத்தி இருக்கான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா நான் சூப்பரா பாடுவேன். ஆமாடா ஆமாடா என் செல்ல குட்டி பேபிமா, உன் வாய்ஸ் அது வெறும் வாய்ஸ் ஆடாது, நாய்ஸ் நடுவில் தனியா தெரியுற வாய்ஸ்டா அது. கொஞ்சம் எஸ்பிபி கொஞ்சம் ஹரிகரனை போட்டு அதில் அப்படியே கொஞ்சம் நரேஷ் ஐயரை போட்டு அதை கலக்கி அது மேல கார்த்தியை தூணா மாதிரி ஒரு வாய்ஸ்டா உண்டு. அத போய் பேட் ஆகுதுன்னு சொல்லிட்டானடா அவன். மாமா நாளைக்கு அந்த ரூம் முன்னாடி நின்னு நான் தீ குளிப்பேன் மாமா. டேய், முதல்ல சோப் போட்டு ஒழுங்கா குளிக்க பாடுற, தீ குளிக்கிற மூஞ்ச பாரு. மாமா நான் வேணா இருந்தால நேர்ல பார்த்து ஏய் நாயா அப்படின்னு கேட்டுருவா. ஏண்டா எங்கேயாவது வேற வேலைக்கு சொல்லி வச்சிட்டியா? நான் மாமா பயம் காட்டுற. வேற என்னடா பண்ண சொல்ற? மாமா அவனுக்கு என்னதான் மாமா பிரச்சனை? அதே தான்டா நானும் கேக்குறேன். சேட்டு ஒரு கஞ்ச கம்யூனிட்டி, அவன் பர்ஸ்ல இருந்து 10 ரூபாய் கூட எடுத்தது கிடையாது. அவனே 5000 3000 அதிசயமா பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்கான். அத போய் இந்த ஆள் இப்படி பண்ணிட்டானடா. மாமா எனக்கு ஒரு டவுட். என்னடா? ஒருவேளை சேட்டே உனக்கு போன் பண்ணி நான் பிரைஸ் குடுக்குற மாதிரி குடுக்குறேன், நீ இதுக்கு யாரும் ஒருத்தலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண சொல்லிருப்பானா? என்னடா இப்படி சொல்ற? அது ஒண்ணும் இல்ல மாமா, ஒரு கோட்ரு உள்ள போனாலே நம்ம மூளை 4 விதமா பிரிஞ்சு 4 விதமா யோசிக்க தோணும். டேய் சேட்டு அந்த அளவுக்கு மூலகாரம் இல்லடா. அப்படி இருந்தான்னா நம்ம கம்பெனி எப்போ இழுத்து மூடி இருப்பானே. டேய், இதெல்லாம் அந்த விஸ்வநாதன் வேலை தான்டா. ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட். ஏன் மாமா அவனுக்கு இந்த கெட்ட புத்தி? பல்லு இருக்கிறவன் பக்கடை சாப்பிடுறான், அவனுக்கு எதுக்கு தேவையில்லாம போறாம? அதானே மனசுல என்ன பெரிய நக்கீரர்னு நினைப்போ. குற்றம் குற்றம்னு நம்ம பாட்ட சொல்லிட்டானே மாமா. அதான்டா. டேய், இத கேள்விப்பட்டதுல இருந்தே என் மனசே கேட்கலடா. பாட்டுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய கொடுத்துருக்கலாம்ல. அதானே நம்ம கிட்ட இருந்து அந்த அண்ணாவி என்ன எதிர்பார்க்கிறாரு? டேய், நாமெல்லாம் சூப்பர் சிங்கர் இல்ல, சுமார் சிங்கர்னு அவனுக்கு ஏன்டா தெரிய மாட்டேங்குது. சுமார்ல எது சூப்பர்னு பார்த்தா அதுக்கு பிரைஸ் கொடுக்க வேண்டியதானடா. 3 பேர் ஓடினாலும் முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு தானே பிரைஸ் கொடுத்தானோ. ஏய் 3 பேர்னடா 3 பேரு ஒத்த ஓடினாலும் அவனுக்கு தான் முதல் பிரைஸ் கொடுக்கணும். ஏய் புலி, அவன் என்னடா உனக்கு பிரைஸ் கொடுக்கறது? மாமா நான் தரேன்டா உனக்கு பிரைஸ். இது போது டேய், பைசாவுக்காக பாருன்னு தானடா அவன் தரமாட்டேன்னு சொன்னான். டேய், உன் பாட்டோட பவர் என்னன்னு அவனுக்கு காட்டணும்டா. காட்ட செல்போன்ல வீடியோ ஏறா. டேய் புலி, மாமா பாடியே அந்த பாட்டில சுக்குநூறா ஓடுற. எப்படி மாமா? உன்னால முடியும்டா புலி குட்டியே. ஓகே. என்ன பாட்டில உடையில மாமா பாட்டால பாட்டில் உடையுமா? உன்னால முடியும்டா ஷல்லா. பெரிய பிரச்சனை மாட்டிட்டேன் போல. புலி, உன் பவரை காட்டுறா. ஓகே மாமா.
பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் முனை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே என்ன மாமா பவரை காட்டி பாட்டில் ஓடுறானா பவரே கட் பண்ணிட்டா. குட் மார்னிங் சூசன். குட் மார்னிங். ஃபைனல் பிரசன்டேஷனை நீங்க ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா நான் விஸ்வநாதன் சார் கிட்ட காட்டிடுவேன். காட்டு. ஹலோ, நான் சூசன் ரூம்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். சொன்னா கேளுடா. ஏய், அதெல்லாம் இப்ப முடியாது, நான் திரும்ப கூப்பிடுறேன். ப்ளீஸ் செல்லம், பாய். ஓகேவா? என்ன இதெல்லாம் அரைக்குறையா இருக்கு? இல்லையே சூசன். அப்போ நான் என்ன போய் சொல்றேனா? சாரி சாரி. சாரி சூசன், இது முன்னாடி பண்ணது. ஃபைனல் ஒன்னு இருக்கு, அத பாருங்க. அதுலதான் கரெக்ஷன்லாம் பண்ணுது. சாரி சூசன், சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஃபைல் சைஸ் பெருசு, அதான் ஓபன் ஆக லேட் ஆகுது. எடுத்து பேசு. இல்ல இருக்கட்டும். ஒன்னு போன் ஆஃப் பண்ணி வை, இல்லனா எடுத்து பேசு. சாரி சூசன். சாரி. ஏய், என்ன வேணும் உனக்கு? சொன்னா புரியாத உனக்கு? வெயின்றால திருப்பி கூப்பிடாத. வெய் போன. ஓகேவா? சாரி சூசன். நீங்க பாருங்க. இல்ல இல்ல, நான் வெயிட் பண்றேன். உனக்கு அடுத்த போன் வரும், நீ அதையும் பேசிடு, அதுக்கப்புறமா இத பார்க்கலாம். இல்ல சூசன், இனிமே போன் வராது. என்னாச்சு அவனுக்கு? ஏன் இப்படி பண்றான்? ராஜி, இந்த ஸ்லைட். சொல்லுங்க சூசன். அந்த போனை கொஞ்சம் கூட. இல்ல, மெசேஜ் பண்ணாதன்னா மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தேன். போனை கொஞ்சம் கீழே வை. சொல்லுங்க சூசன். சூசன்